அண்ணே அண்ணே யாரு அண்ணே? உண்மையிலேயே உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? தெரியலையே. உங்க சித்தப்பா மகன் சின்னசாமி. சித்தப்பா மகனா? சின்னசாமியா? நிஜமாவா? எங்க கண்ணாடி ரைட்டு? அட ஆமா. ஏடா வீட்டை விட்டு போகும்போது என்ன லட்சணம் வாடா போனேன்? என்னடா காது முடியெல்லாம் நிறைச்சு போய் கரடி மாதிரி வந்து நிக்கிற? நான் இப்ப சாதாரண சின்னசாமி இல்ல, பட்டணத்துல நான் ஒரு டைரக்டர், சினிமா டைரக்டர். அடப்பாவி, அங்க எங்கடா போனேன்? அங்க எங்கடா போனேன்? வாடா அப்படி பாருங்க அண்ணா. 20 வருஷத்துக்கு முன்னால நான் வீட்டை விட்டு ஓடினா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஓடுனது சரி, எங்க சித்தப்பா கிட்ட இருந்து 20,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு போனியே, அந்த பணம் என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? பல்படி வித்தேன், பத்திரிகை நடத்தினேன், ஆடினேன், பாடினேன், பார்த்தேன். சரி, சினிமா டைரக்டர். அண்ணா, நான் இப்ப ஒரு சின்ன கஷ்டத்துல இருக்கேன். நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் பாதியில நின்னுடுச்சு. நிக்கிறா? உட்கார வச்சுட்டு வந்திருக்க கூடாது? ஏண்டா பாவி, நான் அப்பவே சொன்னேன்ல, ஒழுங்கா இருடா, ஒரு 2-3 காணி நிறந்தாரேன், அதை வச்சு விவசாயத்தை பாருன்னு சொன்ன கேட்டியா? நடந்ததை பத்தி இப்ப என்னன்னு காலை வச்சுட்டேன். முன்னுக்கு வர வேண்டிய வழியை பார்க்க வேண்டாமா? நான் உங்ககிட்ட இப்ப வந்திருக்கிறது எதுக்குன்னா, நீங்க எப்படி எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. எல்லா பயனும் இருக்கும் போது ஆட்டம் போடுறீங்க, தீர்ந்து போன உடனே அண்ணன் தம்பி கையை பிடிக்கிறேன், காலை பிடிக்கிறேன். ஏண்டாடே, ஏதோ சொந்தக்காரன் காப்பாத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன். அதுவும் தவிர உங்க பெருந்தன்மை யாருக்கு வரும்? அதே பெருந்தன்மை முன்ன இருந்தது, இப்ப அது எங்கேயே தொலைஞ்சு போச்சு. உங்களை தவிர எனக்கு வேற கதையே இல்லைன்னு. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க உதவி செய்யற வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் நான் இந்த வீட்டை விட்டு போறது இல்ல, இங்கேதான் இருக்க போறேன். ஆமா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த டைரக்டர் இப்படி திடீர்னு ஐயா வீட்டுக்கு வருவாரு. என்னது புது குழப்பமா இருக்கு? அவர் மட்டும் என்ன பாத்துட்டா என் நிலைமை என்ன ஆகுமோன்னு தான் பயப்படுறேன். இந்த விஷயம் மதுவுக்கு தெரிஞ்சு எனக்கு பயமா இருக்கு சுந்தரம். கவலை விடு, அந்த டைரக்டருக்கு நானா. அண்ணே, அவக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க புறப்படுறீங்க? ஐயோ, புறப்படும் போதே எங்க போறேன்னு கேட்டுட்டியா? வரும்போதா கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம எஸ்டேட்ல ஒரு பெரிய விழா, அதுக்கு போறேன். விழான்னா என்ன? நீ விழா நடக்கிற பக்கமே போனது இல்லையா? விழான்னா அது விழா. ஓஹோ. இன்னைக்கு தொழிலாளிகளுக்கு மட்டும் 5000 ரூபாய் கொடுக்கற அன்பளிப்பா. இன்னைக்கு தான் தொழிலாளியும் முதலாளிங்கிற வித்தியாசம் இல்லாம பழகுற நாடு. அதனால நான் அதுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ எங்க வர்ற? அண்ணா, அந்த விழாவுக்கு நானும் உங்களோட வரேன். பின்ன வேணான்னா விடவா போற? பா பா. இந்த வருஷம் எங்க தொழிலாளர் தினத்தை ரொம்ப விமர்சையா கொண்டாடலான்னு இருக்கோம். காரணம், இது உங்களுக்கு கல்யாணமான வருஷம் இல்லையா? வாங்க 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 வாங்க. எனக்கு மாலை. உனக்கு மாலையா? உனக்கு காமாலை தான் வரும். ஐயா, இந்த வருஷம் ஆட்டத்துக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமா ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்படியா? ஆட சொல்லு, ஆட சொல்லு. பிள்ளை சச்சாயி ஏனுங்க 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 என்னடி 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 குமரி பெண்ணின் பக்கத்திலே வந்து நில்லுங்க 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 நில்லுங்க. குமரி பெண்ணின் பக்கத்திலே வந்து நில்லுங்க 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 நில்லுங்க.
உனக்காக சிரிச்சேன். நான் கொண்ட போடுற போது கூட உங்களைத்தான் நினைச்சேன் நினைச்சேன் ஆஹா நினைச்சேன். ஏ புள்ளே சச்சாயி, மச்சான் மச்சாயி, ஏ புள்ளே சச்சாயி, மச்சான் மச்சாயி. சிறுவாணி தண்ணி எடுத்து சீரணமா கொடுத்தேன். சிறுவாணி தண்ணி எடுத்து சீரணமா கொடுத்தேன். மருதமான முருகங்கிட்ட மாலை வாங்கி முடிச்சேன். போட்டு ஒன்னு நினைச்சு குடிச்சேன் 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 குடிச்சேன். ஏ புள்ளே சச்சாயி, எனங்க 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 மச்சான் மச்சாயி. என்னடி என்னடி என்னடி. அட்டஹட்டி பக்கத்திலே தேனிலவு இருக்கு. வீட்டு மச்சிருக்கு வீண் செலவு எதுக்கு. பொசுக்குன்னு போய் பூஜை நடந்து பொறுக்கவில்லை எனக்கு. இந்த பங்குனி சித்திர போன அப்புறம் பார்த்துக்குவோம். அது வரைக்கும் பொறுங்க 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 பொறுங்க. ஏ புள்ளே சச்சாயி, எனங்க 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 மச்சான் மச்சாயி. என்னடி என்னடி என்னடி. குமரி பெண்ணின் பக்கத்திலே வந்து நில்லுங்க 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 நில்லுங்க. நிக்கிறேன் 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 நிக்கிறேன். எப்படி வந்தான் நடிகை சுமதி? சுமதியா? என்னையா வளர்ற? வளரவே இல்லை, நடிகை சுமதியே தான். அரைஞ்சு பல்லெல்லாம் காட்டிடுவேன். அது வந்து எங்க மேனேஜருடைய சம்சாரம். அதே உருவம், அதே நட, அதே கண்ணு, அதே மூக்கு. ஐயா, ரோஜா பூ குத்துறவன் நெருவா. இதே மாதிரி தான் நடிகை சுமதி மாதிரியே இருக்கான்னு ஒருத்தர் சொன்னான். அதுக்கு எங்க மேனேஜர் மது என்ன தெரியுமா பண்ணா? என்ன பண்ணா? காலை விட்டு கழட்டலாம். அப்புறம் என்ன பண்ணா? மறுபடியும் கழட்டுட்டான். எங்கிட்ட இப்ப சொன்ன மாதிரி நடிகை சுமதினு நீ வேற அவங்கிட்ட சொன்ன. எங்க மேனேஜர் மது இருக்கானே, காலை விட்டு கழட்டுவான், மறுபடியும் போட மாட்டான். சொடை சொடை நடிகை சுமதி மாதிரி வருது. சொடை நடிகை சுமதி மாதிரி வருது. சொடை நடிகை சுமதி மாதிரி வருது. இந்த விஷயம் மதுவுக்கு தெரிஞ்சா இருக்கு பாரு, என்ன பிடிச்சி திடீர்னு கூட்டத்துல தள்ளி விட்டாங்க. எனக்கு என்ன தெரியும்? நீ பரவாயில்ல, டான்ஸ் ஆட தெரிஞ்ச மாதிரி அப்படி இப்படி உடம்பு வளைச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். நம்ம பெரியவர் வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வந்திருக்காருல, தலைய சொரிஞ்சுக்கிட்டு. அந்த ஆளு என்ன பண்ணா, நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு போது கிளுக்குன்னு போட்டோ எடுத்துட்டான். எனக்கு ஒரே வெக்கமா போச்சு. நான் மூஞ்சி அந்த பக்கமா திருப்பிக்கிட்டேன். ஏன் பேசாம வர்ற? என்னாச்சு உனக்கு? என் மேல கோவமா?
குட் மார்னிங் மேனேஜர் அம்மா. வாங்க சுந்தரம். ஆமா மேனேஜர் இல்ல, எங்கேயோ கிழக்க போயிருக்காரு. கிழக்கையா? நெடுஞ்சால அங்கதான் மதம் முடிச்ச யானை ஒண்ணு சுத்திட்டு இருக்குது. துப்பாக்கி எடுத்துட்டு சுட போயிட்டாரா? மதம் பிடிச்ச யானையா? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? நேத்து நான் தானே அங்க காவல்காரன். நீங்க இருந்த போது யானை வந்துச்சா? யானை வரல, என் காதலி சச்சு வந்தா. அவங்களுக்கு அங்க பயமா இல்ல? என் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவ எதை கண்டாலும் பயப்படுறது இல்ல. இத பாருங்க, என் தலையெழுத்து அன்பா அந்த நேரம் பார்த்து பேசிட்டு இருக்கிற நேரத்துல இவன் வருவானா சினிமா டைரக்டர். அந்த டைரக்டர் நேத்துக்கு என்ன வேற விழால பாத்துட்டாரு. எந்த சமயத்துல என்ன பத்தி மது கிட்ட உண்மையை சொல்லிட போறாரோ எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களை பத்தி அவன் நினைச்சா அவன் கண்ணு முன்னால செருப்பு தான் வரும். அப்படி போட்டு மிரட்டி வச்சிருக்கிறேன். மது இருக்கான அவன் முரட்டாளு. அவன் சம்சார சினிமா நடிகை சுமதி மாதிரி இருக்கிறான்னு சொன்ன ஜோட்டால் அடிப்பான் இருக்கிறேன். அபிப்பிராயத்தையே மாத்திட்டானே. இப்ப தெரியுமா சொல்றேன், சினிமா நடிகை சுமதி உங்க மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறான். என்னமோங்க, அவரை பார்த்ததுல இருந்து எனக்கு வேதனையா இருக்கு. ஐயோ, டைரக்டர் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உடனே வைக்க போறீங்க. எந்த காரணத்தை கொண்டோ இந்த விஷயம் மதுவுக்கு மாத்திரம் தெரியவே கூடாது. என்ன மதுவுக்கு தெரியக்கூடாது? ஆமா, ஆனைய சுட போறீங்களே, குண்டு என்னாச்சு? இது ஆனை என்னாச்சு? ஆனை காசு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. என்ன இன்னைக்கு மரியாதை எல்லாம் ஓவரா இருக்கு? நான் எல்லாத்துலயுமே ஓவர் தானே, மரியாதையில மாத்திரம் குறைப்பானே. அது இருக்கட்டும், மதுவுக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட விஷயத்தை மறைப்பானே. நம்ம பெரியவர் வீட்டுக்கு வந்திருக்காரு ஒரு சினிமா டைரக்டர், மண்டத்தரையன், பணங்காத்தரையன். மண்ட நிறைய விஷயத்தை வச்சுக்கிட்டு சதா பேசிட்டே இருக்கிறேன். அதான் பேசுறது எனக்கே தெரியக்கூடாது, வேற ஏதோ விஷயம் பேசிருக்கீங்க. உங்ககிட்ட மறைப்பானே. நம்ம சச்சு இல்ல, நம்ம சச்சுவா? ஏன் சச்சுவா? அது வாழை தோட்டத்துக்கு வந்துச்சு. அதுவா வந்துச்சு. அதுக்கு ஒரு சந்தேகம். குறிஞ்சி மலர் என்ன தெரியலீங்க. நான் தான் 12 மாசத்துக்கு ஒரு தரம் பூக்குமே, 12 நாளைக்கு ஒரு தரம் பூக்குமே, அது தெரியல. இதுக்குதான் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். ஏன்னா ஆனா இந்நேரத்துல காபி சாப்பிட்டு முடிச்சிருக்குமே, போய் சுட்டுறது. வர்ற சுந்தரி, வரும்போது பெரியவரை பார்த்தேன். இன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டுக்கு ஒரு சாப்பாடு கூட்டிட்டு வந்தார். இன்னைக்கு சாப்பாடு? என்னங்க, அவங்க வீட்டுல யாரோ அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த நேரத்துல அங்க போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரல. நோ நோ நோ, விருந்தே உனக்காக தான். உன்னை கூட்டிட்டு போற வேலை தான் எனக்கு. புறப்பட சீக்கிரம். என்னங்க நான் வீட்டோட இருக்கிறேன்? நான் விருந்து கிடையாதா? வீட்டோட இருக்கிறவன். வீட்டோட இருக்காத போ. என் விஷயமா ஏதாவது யோசனை பண்ணீங்களா? நான் ஒன்னே யோசனை பண்ணலையே, உன் விஷயத்தை எங்க யோசனை பண்றது? விளையாடாதீங்கண்ணா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் இப்ப ரொம்ப அவசியமா தேவை. யார் விளையாடுறது? நீ ஏன் அவரா? மாமா கஷ்டப்பட்டு காட்டுல உட்கார்ந்து சம்பாதிக்கிறாரு, பொசுக்குன்னு பட்டத்துல இருந்து வந்து திடீர்னு பணம் அழுகுதா? திடீர்னு கேட்கலையே, ஏற்கனவே கேட்டேன், மறுபடியும் கேட்கிறேன். எப்ப கேட்டாலும் உனக்கு இல்ல. என்னமா டேய், சில நேரத்துல நல்லா அடிச்சு பேசுறடா. இப்பெல்லாம் நான் எதை கேட்டாலும் அரைஞ்சுதான் கேக்குறது. அப்படியா? பின்ன உங்க சொத்துக்கும் சச்சுக்கும் நான் தானே பிற்கால வாரிசு. இப்ப என்னையே அரைஞ்சு கேட்க ஆரம்பிச்சிட்டியா? யாரா இருந்தா எப்படியாவது தயவு பண்ணி பணம் கொடுக்கிற முடிவுக்கு வாங்க. சரி, 2 நாள் இரு, அப்புறமா யோசிப்போம். வாங்க 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 வாங்க. வாமா, வா வா. என்னது இது? ஏன் இப்படி மறையிற? உன்னை ஏதாவது சொன்னானா? நல்ல வம்பா இருக்க. பின்ன என்ன? முன்னாடி மாமா ஒண்ணு இல்ல, இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும்னு தான் வர சொன்னேன். ஏன்னா இவங்க நான் சொல்ல மறந்துட்டேனே. இவன் தான் மது, என் வளர்ப்பு பிள்ளை. ஹலோ, எஸ்டேட் எல்லாம் இவன் தான் பாத்துக்கிறான். அவன் சம்சாரம், பேரு சுந்தரி. நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த பொண்ணை பார்த்தா யார் மாதிரி இருக்குன்னா அம்பாள் மாதிரி இருக்கு, அம்பாள் மாதிரி இருக்கு. சரி சரி, வாங்க சாப்பிட போகலாம். அறிவு இருக்கா உனக்கு? சுந்தரி பொண்ணை பார்த்து நடிகை சுமதி மாதிரி இருக்கான்னு சொல்ல வேண்டாம் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன். அவ புடிச்ச மதுசா இருக்கானே, அவர் மாதிரியா கால இருக்கிறத கழட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பான். பார்த்தா முரட மாதிரி தான் இருக்கான். மாதிரியா முரடனே சதா துப்பாக்கி கையுமா சுத்துறவன் உன்னெல்லாம் இன்னைக்கு வெறுங்கையோட வந்திருக்கான். எதுக்கும் ஜாக்கிரதையாவே இருக்கேன். போய் கொட்டிக்க.